தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். பேசிட்டாருங்கிற போது எல்லாரும் கேள்வி கேட்பார்கள். ஏதாவது ஒருவர் சமாளித்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இப்போது அவர் அடுத்த மட்ட தலைவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் முட்டு கொடுப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அனைத்து மக்களுக்கும் அந்த உரை வந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்களுக்கு சொன்னாங்க, முதல்வருடைய உரை கண்டிப்பாக அரசு எப்படி செயல்படுது, என்னென்ன விதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட அத்துமீறல்கள், ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவரை போய் தாக்குகிறார்கள் என்றால் அது அப்ப உள்ளூர்ல நாங்க தான் எங்க சொல்லிப்படிதான் நீங்க கேட்கணுங்கிறதானே இந்த முடிவுக்கு உடனே வந்திருக்கிறார். அதன் பின்னணியில் இருப்பது என்பது எனக்கு என்ன இதுதான் தோன்றுகிறது. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ குமரேசன் அவர்கள். வணக்கம். குறிப்பா கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து டிவி அரசில் நடக்கக்கூடிய சில சிக்கல்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு வடிவமா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழக சட்டசபையுடைய செயலாளர் குறிப்பாக சீனிவாசன் அவர்கள் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது அரசியல் களத்துல ஒரு பேசுபொருளா இருக்கிறது. இதை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? அப்புறம் திருச்சியில வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு, கொஞ்சம் சிஎம்ங்கிற பொறுப்பை தாண்டி பேசியிருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இயல்பா வருது. அது என்னன்னா, எனக்கு வாயில வந்துட போகின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? உங்க கேள்வி ரெண்டு பகுதியாக இருக்கு. ஒண்ணு, சட்டப்பேரவை செயலாளருடைய சீனிவாசன் அவர்கள் பதவி விலகி இருப்பது. இரண்டாவது, நேற்றைய முதலமைச்சர் விஜய் அவருடைய திருச்சி பொதுக்கூட்டம். இந்த ரெண்டு பகுதியாக இருக்கிறது. முதல்ல அதனால இப்ப உடனடி பிரச்சனையாக வந்திருக்கிற சீனிவாசன் பதவி விலகல் சம்பந்தமா நம்ம முதல்ல பேசிடலாம். எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில பார்க்கிற போது, ஒன்று, இப்போ காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏனென்றால் நிறைய கட்சி தாவல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அவங்க வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை விட்டு தான் வருகிறார்கள், அதிமுகவிலிருந்து வருகிறவர்கள். இந்த சமயத்துல சட்டப்பேரவை செயலாளருடைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பேரவைத் தலைவர் எல்லாம் இருக்கிறார்கள் என்றாலும் நீண்ட கால அனுபவம் உள்ள சட்டப்பேரவை செயலர் என்கிற அந்த பொறுப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அவருடைய பதவி விலகல் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக, ஏன் என்ன நடந்தது என்று கேள்வி எழுப்பாக இருக்கிறது. பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் என்று வருகிற போது உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மாற்றப்படுவது நடக்கக்கூடியதான். இந்த துறையிலிருந்து அந்த துறைக்கு மாற்றப்படுவார், அந்த துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றப்படுவார் என்பது இயல்பானது. இப்ப இந்த ஆட்சியில் நடக்கிறத பாக்குறோம். காவல்துறை அதிகாரிகள் உட்பட மாற்றப்படுகிற காட்சிகள் தினசரி செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சட்டப்பேரவை செயலர் பதவி விலகல் என்று பார்க்கிற போது, ஒன்று, இவர் வந்து ஏற்கனவே 2 ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில தான் பதவியில் இருந்தார். 2018 என்னவோ இவர் சட்டப்பேரவை செயலாளர் ஆகிறார். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதவி காலம் முடிந்து விட்டது. அப்போதே ஒரு பதவி ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். என்றாலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில, அவருடைய பணி தேவை என்ற அடிப்படையில் முந்தைய அரசு அவருக்கு அந்த பணிக்கால நீட்டிப்பை வழங்கியது. அவர் பொறுப்புல இருந்தார். இப்ப என்ன பேசப்படுகிறது என்றால், இந்த அதிகாரிகள் மாற்றப்படுகிற சூழலில் தனக்கும் அதே போன்ற நிலைமை வரலாம். ஏன்னா நீட்டிப்பு தானே. அதனால இவர் ஒன்று மாற்றலாம் அல்லது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடலாம். அப்ப இவரு அவர்களாக நம்மை அப்படி அனுப்புவதற்கு முன்பாக நாம வெளியேறுவது ஒரு மரியாதை. அதே நேரத்துல இந்த அரசு இது சம்பந்தமா சங்கடங்கள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய முடிவுகள் எடுத்துக்கொள்ளட்டும், நாம அதுக்கு ஒரு இடையூறாக இருக்க வேண்டாம் என்கின்ற ஒரு அணுகுமுறை கூட இருக்கலாம். ஆகவே நமக்கு பொறுத்தவரை இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. அவர் சொந்த காரணங்களுக்காக ஓய்வு பெறுகிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நவம்பர் 20 இறுதி வரையில அவருக்கு இன்னும் பணிக்காலம் என்பது இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த முடிவுக்கு உடனே வந்திருக்கிறார். அதன் பின்னணியில் இருப்பது என்பது எனக்கு என்ன இதுதான் தோன்றுகிறது. அவர்கள் நெருக்கடி கொடுப்பதற்கு முன்பாக நாம் நாசுக்காக ஒரு நாகரிகமாக ஒரு மரியாதையோடு வந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால்
அவரும் அங்க நடக்கிற காட்சிகள்லாம் பாக்குறாருல. அப்ப அவரு அது வந்து இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது இவர் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறார் என்பதெல்லாம் நாளைக்கு ஆளுங்கட்சியினுடைய விமர்சனத்திற்கோ அல்லது எதிர்ப்புக்கோ உள்ளாக கூடும் என்ற கவலையும் கூட அவருக்கு இருந்திருக்கும். எனவே அவர் ஒரு மதிப்போடு வெளியே வந்து விடலாம் என்று வந்திருக்கிறார் என்று முதல் கட்டமாக எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் அதை உறுதிப்படுத்துகிறதா அல்லது புதிதாக வேற ஏதாவது புறப்படுகிறதா என்று இனிமேல் தான் பார்க்க வேண்டும். ஓகே, புரியுது. அதாவது அதாவது இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. இப்ப என்னன்னா, ஒரு திடீர்னு ஒரு சட்டசபையோட செயலாளர் வந்து வெளியேறாருன்னா அது காரணம் வேற வகையா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா, அடுத்தடுத்து சட்டசபை நடக்குகிற பொழுது வேற எதுவும் சிக்கல் வரும்போது அதை ஒருங்கிணைப்பு பண்றதுல பாலிடிக்ஸ் ரீதியா சில பிரச்சனை வரும். கடந்த ஆட்சி காலத்துல சுமூகம் கொண்டு போனோம், ஆனா இப்ப சுமூகம் கொண்டு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நாளைக்கு நம்மளும் பொறுப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயந்து வெளியேறுகிறாரான்ற ஒரு தகவல் வெளியேறுது. அதனால கேட்கிறேன். அதான் பல்வேறு கோணங்கள் அதை யோசிக்க முடியும் தான். அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அங்க என்ன நம்ம தான் நேற்று அடிக்கடி பேசியிருக்கோமே, எப்படியெல்லாம் குதிரை பேரங்கள் நடக்கின்றனவோ குதிரை பேரம் அல்ல மாட்டுத்தாவணி நடக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறோம். எனவே இந்த சூழலில் வேற ஏதாவது என்ன முடிவு, அவர்கள் அரசியல் சார்ந்துதான் முடிவெடுக்க போகிறார்கள். அப்படி என்கிற போது அது தெரிந்தோ தெரியாமலோ நாமும் அதுக்கு உடந்தையாக இருந்தோம் என்று நாளைக்கு ஒரு பேச்சு வரும். ஏன்னா அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதிகாரிகளாக அலுவலர்களாக இருப்பவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் வந்து சேரும். எனவே அது வேண்டாம் என்று தவிர்த்திருக்கிறார் என்று அவருடைய கவலையில நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு என்ன சொல்வது, ஒரு நாகரிகமான ஒரு ஏற்கத்தக்க அணுகுமுறையில் இருப்பதாக ஒரு நம்பிக்கை சுடர் என்பது இன்னும் ஏற்படவில்லை. ஏன்னா இவருடைய அதிரடியான போக்குகள், யாரையெல்லாம் சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் வந்து பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன, முயற்சிகள் நடக்கின்றன என்பதெல்லாம் பார்க்கிற போது இவரை போன்ற ஒரு மூத்த ஒரு அலுவலருக்கு ஒரு இந்த கவலை ஏற்பட்டிருக்கு. நாளை நம்ம அதையும் பார்க்கிறோம்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் யாருடைய தலை உருளும் என்றால் அந்த அதிகாரியாக இருந்தவருடைய தலைதான் உருளும். அரசியல் தலைவர்கள் எளிதாக தப்பித்து விடுவார்கள். எனவே இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது என்பதுல ஒரு ரெண்டும் இருக்கிறது. ஒரு பக்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, ஒரு மதிப்போடு வெளியே வருவது. ஏனென்றால் அவர்களாக பார்த்து நீங்க போங்கள் என்று அல்லது ஏற்கனவே மறைமுகமாக சொல்லிவிட்டார்களா என்பது கூட நமக்கு தெரியல. இப்போது உடனடியாக நீங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நாசம் செய்தாருங்கன்னா அதெல்லாம் பல பேர் விதமான தூதுகள்லாம் நடக்கும்ல. எனவே இவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் ஒண்ணு. இன்னொரு பக்கம் புதிய ஆட்சி அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி வேண்டியவர்களை அல்லது பொருத்தமானவர்களை நியமித்துக் கொள்ளட்டும் என்கின்ற அதுக்கு நாம் இடையூறாக இருக்க வேண்டாம். ஏன்னா பதவி நீட்டிப்புல தான் இருக்கிறார். அதனால அவருடைய முறையான பதவி காலத்தில் இருக்கிறார் என்றால் அது குறித்து அவர் கேள்வி கூட எழுப்ப முடியும். இப்போது அப்படிலாம் தேவையில்லை. அதனால ஒரு மதிப்போடு வந்திருக்கிறார் என்று உடனடியாக நாம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய கவலையில நியாயம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இது போக என்ன நடக்குதுன்னா, சட்ட ஒழுங்குல மேற்கொண்டு சிக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்க டிவிக்கா நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒருத்தர் வெட்டி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு செய்தி என்ன வருதுன்னா, டீ கடையில டீ போட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டீ கடைக்காரரை டிவிக்கு நிர்வாகிகள் வன்முறையில் ஈடுபடுவது தெரிகிறது. இத மக்களுக்கு விடுங்க, தன் நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த விஜய் அரசு தவறுகிறதா? இதை பாக்குறீங்க? ஆமா, அதாவது நாம பார்க்கிறோம், அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளாக அவருடைய மன்றத்தின் மூலமாக மக்களை நெருங்குவது, பல்வேறு பணிகளை செய்வது என்றெல்லாம் செயல்பட்டு வந்திருக்கிறார். அதை மறுக்க முடியாது. பல பேர் ஏதோ 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி உடனடியாக பதவிக்கு வந்து விட்டார் என்று முதலமைச்சர் பதவியை பிடித்து விட்டார் என்று பேச. ஆனா உண்மை அப்படி அல்ல. நீண்ட காலமாகவே அதுக்கான அடிப்படை பணிகள் எல்லாமே நடந்து வந்திருக்கின்றன. அது ஒரு அரசியல் வடிவம் பெற்றதுதான் இப்போது அண்மையில. எனவே நீண்ட திட்டத்தோடு தான் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி செயல்பட்டு வந்தவர்கள் அடிப்படையான ஊழியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள, தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அடுத்தடுத்த மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் பயிற்சி அல்லது ஒரு அமைப்பு சார்ந்த பயிற்சி என்பதெல்லாம் நடந்ததா என்று தெரியலன்னு தான் சொல்ல. ஒரு கூட்டத்தை நடத்தி அங்க வந்து ஒரு தலைவர் பேசிட்டு போறத வந்து பயிற்சின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் செய்து விட்டு போகிறார் என்றால் அதை வந்து பயிற்சின்னு சொல்ல முடியாதுல்ல.
எனவே இப்பொழுது ஒரு அவருக்கு திடீரென்று கிடைத்த வாய்ப்பாக இப்படி ஒரு ஆட்சி வாய்ப்பும் கிடைத்திருக்கிற போது தாங்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் என்று தெரியும் போது காவல்துறையினரோ அல்லது மற்றவர்களோ உடனடியாக தலையிட மாட்டார்கள், குறைந்தபட்சம் தயங்குவார்கள். அந்த தயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனநிலை ஒரு பகுதியினரும் கண்டிப்பாக இருக்கும். பல்வேறு கட்சிகள் அது இருந்திருக்கு, அது பார்க்கிறோம். ஒரு என்ன செஞ்சிருவீங்க அப்படிங்கிற அந்த இது. அப்ப அப்படியெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி நடவடிக்கை என்பது இருக்கும். அலுவலர்கள் சுதந்திரமாக நேர்மையாக செயல்படுவதற்கு எந்த வகையிலும் கட்சி ஆட்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்று ஒரு தெளிவான செய்தியை அவர் மக்களுக்கே ஒரு செய்தி சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது அப்புறம் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தெளிவான அந்த செய்தியை சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் இப்படியெல்லாம் ஒன்று ரெண்டு செய்திகள் வந்து விட்டது, தொடர்ந்து மறைத்து கொண்டே இருக்க முடியாது, அல்லது இதற்கும் திமுக தான் காரணம் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்கல்ல, என்ன இருந்தாலும் சரி ஏற்கனவே 5 வருஷத்துல அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அப்புறம் சரி பண்ண வேண்டியிருக்கு, இது அப்படி சொல்ல முடியாது. எனவே அவர் முதல்ல தன் கட்சி ஊழியர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அடுத்தடுத்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, எனவே இந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை பாயும். யாராக இப்போ அண்மையில கூட ஒருவர் அப்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஆனா அது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்செயல், எனவே நீக்கப்பட்டிருக்கார். இப்ப இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட அத்துமீறல்கள், ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவரை போய் தாக்குகிறார்கள் என்றால் அது அப்ப உள்ளூர்ல நாங்க தான் எங்க சொல்லிப்படிதான் நீங்க கேட்கணுங்கிறது தானே. ஒரு கொஞ்சம் நேரம் தாமதம் ஆயிடும். சாதாரண ஒரு தேநீர் கடையில தாமதமா இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே வந்தவர்களுக்கு போட்டு தர வேண்டியிருக்கும், அல்லது சில பொருள்கள் தயாராக இருந்திருக்காது, அதை சரி பண்ணி கலக்குவதற்கு நேரமாகும். இதை கூட பொறுத்து கொள்ள மாட்டேன் என்கிறார் என்றால் நாங்க வந்துட்டோம், அப்ப எங்களை இனிமே எங்கள் பேச்சு எங்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு பயந்து எங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படியெல்லாம் நீங்கள் செய்தி சொல்ல முடியாது என்கின்ற செய்தியை மேலே இருந்து அவர்கள் சொல்ல வேண்டும். இவர் ஒரே அதிகார மையம் என்று சொன்னார், ஆனா நடைமுறையில பார்க்கிற இன்னொரு அதிகார மையமாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் எல்லா முடிவுகள் எடுப்பதையும், அவரைத்தான் கட்சி மாறி வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கிறார்கள் என்பதும் அப்புறம் அடுத்தடுத்துல பார்க்கிறோம். எனவே அந்த அவர் உட்பட இன்னும் அடுத்தடுத்த மட்டத்தில் கூட முக்கியமான ஆனந்த், அந்த புஷி ஆனந்த் உட்பட அவர்களும் அந்த செய்தியை கொண்டு போகட்டும். இப்ப ஏதோ வந்தாச்சு, இனிமேல் இப்பெல்லாம் இருக்க முடியாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை பாயும் என்ற செய்தியை அவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக டிவிக்கோட தலைவராக இன்றைய முதல்வராகக்கூடிய சிஎம் விஜய் கூட நேற்று திருச்சியில பேசுறதை கேட்டிருப்பீங்க. யார தற்குறின்னு சொல்றீங்க, தற்குறின்னு சொன்னா எனக்கு நல்லா வாயில வருதுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கவர்ச்சின்னு சினிமா பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நான் என்ன அப்படிங்கிற ஒரு தொழிலை பயன்படுத்துறாரு. அப்ப கவர்ச்சினா நடிகையா நானு, என்னை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப இது ஒரு முதல்வருடைய நல்ல அணுகுமுறையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பதவியேற்ற நாளில் ஒரு உரை நிகழ்த்தினார், சில பொதுவான கருத்துக்களோடு வந்தது. நேரடியாக நான் அரசியல் அதுல பேசினார் என்று சொல்ல முடியாது. ஆனா அதற்கு பிறகு மக்களை சந்திக்கிற இந்த நிகழ்ச்சியில தன் நாட்கள் கழித்து அமைச்சர்கள் நியமிச்சாச்சு, ஆட்சி என்பது நிலைப்பற்று விட்டது என்கின்ற அந்த சூழலில டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார் என்கிற போது குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில பதவி விலகிட்டார். ஏனென்றால் பெரம்பூர் தொகுதியிலும் வெற்றி பெற்று இருப்பதால் சட்டப்படி அவர் ஏதாவது ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும், அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கிறார். எனவே மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பு என்கிற அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திருச்சியை தேர்ந்தெடுத்ததுல ஒரு பொருத்தம் கூட இருக்கிறது என்று வைத்து அந்த மக்களுக்கு நன்றி சொன்ன மாதிரியும் இருக்கும், பொதுமக்களுக்கு தன்னுடைய செய்திகளை சொல்வதாகவும் இருக்கும் என்று அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லது. ஆனா என்ன அவருடைய பேச்சை பார்த்தால் இத்தனை இப்ப நான் இதெல்லாம் சொல்கிற போது ஒரு முதலமைச்சராக, ஏன்னா முதலமைச்சராக தானே வர்றாரு, வெறும் தாவேகா தலைவராக வரல. அப்படி வருகிற போது ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு அரசியல் பக்குவம் உள்ள, அரசியல் புரிதல் உள்ள பக்குவமான ஒரு பேச்சை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஊடகவியலாளர்கள் எதிர்பார்த்தார்கள், அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்க்கிறார்கள், மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.
ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சராசரியாக ஒரு தேர்தல் பரப்புரை காலத்துல அவர் எப்படி திமுகவை தாக்கி பேசுவதற்கான சொற்களை எல்லாம் பயன்படுத்தினாரோ அதே சொற்கள் இங்கேயும் அப்படியே மீண்டும் எதிரொலிக்கின்றன. நீங்கள் சொன்ன தற்குறி என்று அவருடைய ஆதரவாளர்களை பேசுவதிலே நான் உடன்படலை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராக இருந்தால் அவர்கள் தெளிவான முடிவோடு இருந்திருக்கிறார்கள். அது உனக்கு ஒப்பில்லாத முடிவாக இருக்கலாம், நீ ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவாக இருக்கலாம், ஆனா அவர்கள் ஒரு முடிவில் இருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எனவே தற்குறி என்ற சொல் ரொம்ப ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த சொல், பொருத்தமற்ற சொல் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை யார் பயன்படுத்தினாலும் கண்டிக்கத்தக்கதுதான். ஆனா அதை கண்டிக்கிற இடத்தில் இருக்கின்ற எதிர்வினையாற்றுகிற இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி வேற சொல் எதையும் பயன்படுத்தவில்லை என்றாலும் வாயில வந்துருதுன்னா அந்த இடத்துல நம்ம எந்த சொல்ல வேணாலும் போட்டுக்கலாம்ல. அவரவர்களுக்கு பிடித்தமான ஒரு வெளிப்படையா சொல்றதா இருந்தா அவரவர்களுக்கு பிடித்தமான ஒரு கட்ட வார்த்தையை போட்டுக்கலாம்ல. அது ஊக்குவிக்கிறாரா அவரு? ஆனா அது ஒரு ஸ்டைலா? அது நான் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்டைலா? அது திரைப்படங்களில் ஈடுபட்டிருக்கலாம். அப்படிலாம் பேசுவது அதுக்கு விசில் பறக்கும். ஆனா இப்படி இந்த இடத்துல வருகிற போது இன்னும் பக்குவமான சொற்களை எதிர்பார்க்கிறார்கள். இவர்களெல்லாம் தற்கொலையா என்று கேட்டிருந்தால் மிக சரியான கேள்வி அது. இவர்களை பார்த்து நீ எப்படி தற்கொலை என்று சொல்வீர்கள்? ஒரு மாற்றத்தை நடக்கவே நடக்காது என்று சொன்னீர்கள், தமிழகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், இவரா தற்கொலை என்று கேட்டிருந்தால் பக்குவமான பேச்சு. என் வாயில வேற மாதிரி வந்துடும் சொன்னா அப்புறம் மக்கள் வாயில வேற மாதிரிலாம் வந்துருமே. அதுதான் நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அதே போல அவருடைய ஒவ்வொன்றுமே பார்க்கிறோம். என்னன்னா அவருடைய பேச்சுல நான் கவனிச்சது, நான் பார்த்தல 3 செய்திகளை தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஒன்று, ஏற்கனவே என்ன அரசியல் செய்தார் அதுதான், வேற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இலக்கு சார்ந்த அரசியல் என்பது கிடையாது. மாறாக திமுக மீதான வெறுப்பு, திமுக மீது ஒரு பகை, அதை கிளறி விட்டு கொண்டே இருப்பது. ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பகுதி மக்களுக்கு திமுக மீது ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை தேர்தலுக்கு பின்பும் இப்போதும் அப்படியே தக்க வைத்துக் கொள்வது. எம்ஜிஆர் அவர்கள் அதைத்தான் செய்தார், ஜெயலலிதா அவர்கள் அதைத்தான் செய்தார். அதே பாதையில் தான் நான் அப்ப இவருடைய புது பாதைன்னு எதுவும் அவர் போட்டுக்கலன்னு நல்லா தெரியுது. அப்ப அந்த திமுக எதிர்ப்பு அது. ஆனா நீங்க அதை மட்டும்தான் மையப்படுத்துவேன்னு அப்ப திமுக மட்டும் சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் தமிழகத்தினுடைய இன்றைக்கு பல்வேறு அவரே சந்திக்கின்ற நிதி நெருக்கடி உள்ளிட்ட காரணங்கள், கல்வி பிரச்சனை, ஆளுநருடைய தலையீடு, ஆளுநர் அலுவலகத்தில் நடந்த திருவள்ளூருக்கு காவி உடை போட்ட பிரச்சனை என்று என்னென்னமோ வருகிறதே, இதற்கெல்லாம் திமுக பொறுப்பா? அப்படி என்றால் அதற்கு காரணமானவர்களை ஒரு வரியாக விமர்சிக்கும். நான் நேற்று முழுக்க அந்த பேச்சில கவனிச்சேன். ஏதாவது ஒரு இடத்துல இதை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்கிறாரா என்று. அவருடைய அமைச்சர்கள் 2 பேர் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அருண்ராஜ் அவர்கள் இப்படி எல்லாம் திருவள்ளுவரை களங்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். வன்னி அரசு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். வன்னி அரசு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது கூட அவன் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுல தன்னுடைய நிலைப்பாட்டை வள்ளுவருக்கு அப்படி மதச்சாயம் பூசக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வந்திருக்கிறது. கடந்த காலத்திலும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. எனவே ஒரு அமைச்சராக இருக்கிற போதும் அதே கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருண்ராஜ் அவர்கள் சொன்னார் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனா நான் அதான் நேற்று ஒரு பதிவு கூட போட்டேன், இன்னொரு நேர்காணல்ல கூட சொன்னேன். அத்தனை அமைச்சர்களுமே இந்த செயலை எதிர்த்து இருந்தாலும் முதலமைச்சர் என்கின்ற ஒருவர் எதிர்த்தால் தானே அது முழுமை பெறும். அதற்கு இணையாகுமா? அதுதானே அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அங்க அமைதி காக்கிறாரே. ஆகவேதான் இந்த நிலைமையில இப்படி ஒரு பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கிற போது பிரதமரிடம் கொடுத்தது என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டன, அந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், பிரதமர் என்ன பதில் சொன்னார், தான் என்ன எதிர்பார்க்கணும் என்று ஒரு வரியாவது அவ்வளவு நேரம் பேச்சுல நான் 20 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன்னு அப்படின்னு வழக்கமான சில வேலைகள் தான் காட்டினாரே தவிர அந்த பேச்சுல ஒரு இடத்துல கூட இதற்கான குறிப்புகள் எதுவுமே இல்லை. அப்படி என்கிற போது முழுக்க முழுக்க திமுகவை விமர்சிப்பதுங்கிற அந்த அரசியல். இரண்டாவது, தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், இவர் என்னென்னமோ சொல்கிறார்கள், அந்த தற்குறிகள் ஆரம்பிச்சு வரிசையா பல விமர்சனங்கள் வரும். அப்படி விமர்சிக்கிறார்கள், இப்படி விமர்சிக்கிறார்கள் என்று அந்த விமர்சனங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் என்ற செய்தியை சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் நேற்று முதல்வர் பேசிய விஷயத்தை
அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு பொருள் சொல்லும் விதமாக அல்லது அதை சமாளிக்கும் விதமாக இப்ப பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவரு. இல்ல அவர் ஒண்ணும் அப்படி தப்பா பேசலாம்னு சிஎம் பேசக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் வந்து முட்டு கொடுக்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுவே என்ன சொல்ல வரீங்க? அதுல ஒண்ணும் வியப்பு இல்லை. ஏன்னா அவர் அப்படி பேசிட்டாருங்கிற போது எல்லாரும் கேள்வி கேட்பார்கள். ஏதாவது ஒருவில் சமாளித்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இப்போது அவர் அடுத்த மட்ட தலைவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் முட்டு கொடுப்பதை வேற என்ன செய்ய முடியும்? அவருக்கு வேற என்ன விளக்கம் சொல்வார்கள்? அந்த இடத்துல என்ன வார்த்தையை போட வேண்டும் என்ற ஏதாவது விளக்கம் சொல்வாரா? அதனால அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கும் அடுத்த மட்ட தலைவர்களுக்கும் ஏற்படுத்தி விட்டார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்லிக் கொண்டிருந்தேன், விமர்சனங்களை பொருட்படுத்தாதீர்கள். விமர்சனங்கள் என்றால் அரசியல் தலைவர்களிடமிருந்து விமர்சனங்கள் வரலாம், அரசியல் கருத்தாளர்களிடமிருந்து விமர்சனங்கள் வரலாம், ஊடகங்களிடமிருந்து விமர்சனங்கள் வரலாம். எனவே ஆனா அதெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நாம பாட்டு செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பற்றி சொன்னீர்கள், தாக்குதல் நடந்ததை பற்றி, அதை பற்றி விமர்சனம் வரும். நீங்கள் அதான் கண்டுகொள்ளாதீர்கள் என்றால் அப்படித்தானே புரிந்து கொள்ளப்படும். ஒரு விமர்சனத்தை மதிக்காத ஒரு அரசு வெற்றிகரமான அரசாக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக இருக்க முடியுமா? அவர் அந்த உரையில சொல்றாரு, பாருங்க இத்தனை லட்சம் மக்கள் வந்து டிவி பாக்குறாங்க, சட்டமன்றம் நடக்கிற டிபேட் எல்லாம் பார்த்தாங்க, அது எங்க ஆட்சியில் நடந்திருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தான். அது ஒரு மாற்றம் வந்து அதெல்லாம் கவனிக்க வச்சிருக்கு. அவங்க அதை மட்டும் கவனிக்க மாட்டாங்கல்ல, இனிமே உங்களோட ஒவ்வொரு அசைவையும் உங்களோட ஒவ்வொரு பேச்சையும் கவனிப்பாங்கல்ல. இந்த மாற்றத்தை நிகழ்த்திய மக்கள் அடுத்த மாற்றத்துக்கும் போவாங்கல்ல. எனவே அதையும் அவர் மனசுல வச்சுட்டு பேசணும். ஆகாது. இரண்டாவது விஷயம், விமர்சனங்களை மதிக்க வேண்டாம் என்பது. மூன்றாவது, இப்ப இதே விஷயத்த ஊடகங்களுக்கும் பொருத்தி பார்ப்பாரா? இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசிருக்கோம். விஜய் ஏன் ஊடகவியலாளர்களை, செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறார் என்று. ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் பொருட்படுத்தாதீர்கள் என்றுதான் அர்த்தமா? அப்படி என்ற இதெல்லாம் ஒட்டுமொத்தத்துல ஏதோ ஒரு வகையில அமைச்சர்கள் இன்னும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் தடை போடவில்லை என்று தெரிகிறது. ஆரோக்கியமானது. ஆனா ஊடகங்களால் நிச்சயமா அவர் பேசுகிற போதுதான் அது முழுமையடையும். இப்ப திருச்சியில கூட ஒரு முதல் கட்டமாக வந்தது என்ன, ஊடகங்களால் தனியா பிரிச்சுட்டாங்க நிகழ்ச்சியில. அப்படி அப்ப அது போன்ற விஷயங்களை நேரடியாக அவர் பார்த்து தானே எழுத விரும்புவார்கள். டிவில பார்த்துட்டு எழுதுங்கன்னா அதுக்கு வீட்டுல இருந்தே எழுதிட்டு போயிடலாமே. எதுக்கு அங்க போய் ஒரு ஷெட்டு போட்டு அங்க போய் தனியா டிவியை பார்த்து எழுதுறதுக்கு? அவங்க அலுவலகத்திலே உட்கார்ந்து டிவியை பார்த்து லைவ் டெலிகாஸ்ட் தானே பார்த்து எழுதிட்டு போயிடலாமே. இதெல்லாம் எப்படி இவர்களால் ஒரு ஒரு சரி நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்பதை காட்டுகிறது. ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கிறேன். 10-15 நாள் தான் ஆகுது, அதற்குள்ள எல்லாம் மாறிவிடுன்ட்டு நான் நம்பல. ஆனா இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சனங்களை அவர் வாங்கிக் கொள்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பொதுமக்களுடைய கருத்துக்களை அவர் புரிந்து கொள்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஊடகங்கள் வருகின்ற கருத்துக்களை அவர் பின்பற்றுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு நல்லது. ஊடகத்திலிருந்து வந்தவர் அவர். திரைப்படம் என்கின்ற மகத்தான ஊடகத்திலிருந்து வந்தவர். ஊடகத்தை மதிக்க அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சனங்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வெறும் திமுக எதிர்ப்பு என்கின்ற அரசியல் மட்டும் தமிழ்நாட்டில் இனிமேல் ஈடுபடாது. ஆனா அது என்ன, எத்தனை காலத்துக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் அதையே சொல்லிக் கொடுத்தால் உங்களுடைய தொண்டர்களே வெறுத்து போய் விடுவார்கள். என்ன தலைவரை வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க, விஜயனா வேற ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இந்த நெருக்கடிக்கு உண்மையான காரணம் வேறு. அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்கின்ற அந்த அரசியலிருந்து அவர் விடுதலை பெறட்டும். அது தன்னைத்தானே அதுல அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல இருந்து விடுபட பெறட்டும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக வந்து சேரும். இதுதான் நான் சொல்ல விரும்புவது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன் சார். நல்லது.